ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கனகா சமையல். இன்றைக்கி நாம் சூப்பரான டேஸ்டான ஒரு டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்குறீங்களா? வெண்டைக்காய் வச்சு ஒரு கிரேவி செம்ம அசத்தலாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன். அது நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போது நாம் அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் வெண்டைக்காயை இதில் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் என்றைக்குமே வெட்டிட்டு கழுவக்கூடாது, கழுவிட்டு தான் வெட்டணும். இப்போது இதை நம்ம எதுக்காக வதக்குறோம் அப்படின்னா, அதில் ஒரு குழக்குழப்பு தன்மை இருக்கும். அந்த போகிறதுக்காக நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுக்கிறோம். இது மாதிரி நல்லா வதக்கி எடுக்கும்போது அதோட குழக்குழப்பு தன்மை கொஞ்சம் குறைஞ்சிடும். அந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம். கலரும் சேஞ்ச் ஆகும், அந்த குழக்குழப்பும் உங்களுக்கு போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு, அந்த குழக்குழப்பும் போயிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போது இதே எண்ணெயில் நம்ம தாளிச்சிக்கலாம். கடுகு 1 டேபிள் ஸ்பூன், அது நல்லா பொரிய விடுங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா பொரியட்டும். இதெல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு பல்லாரி வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதோட பச்சை வாசம் எல்லாமே போகணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும் இப்போவே சேர்த்துட்டிங்க அப்படின்னா. இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதில் நாம் இஞ்சி பூண்டும் சேர்த்து 1/2 டேபிள் ஸ்பூன் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பேஸ்ட்டாக போடாமல் இந்த மாதிரி தட்டி போட்டிங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும் இஞ்சி பூண்டு. இப்போது இஞ்சி பூண்டும் நல்லா வதக்கியாச்சு. இதில் நாம் தக்காளி பேஸ்ட்டு 2 தக்காளி நல்லா பழமான தக்காளியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி பச்சையாக தான் நம்ம அரைச்சி சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அது நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள். எண்ணெயெல்லாம் பிரியுது, நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. இதில் நாம் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், உப்பு தேவையான அளவு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெயெல்லாம் பிரியுது பாருங்கள். இதிலே நம்ம ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் நாம் ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா வெண்டைக்காய், அதை இதில் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் நாம் ஏற்கனவே தக்காளி அரைச்சி ஊற்றணும் இல்லையா, அந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நான் இதில் ஊற்றிட்டு எக்ஸ்ட்ராவாக 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு நம்ம நல்லா மூடலாம். மூடி வச்சு கொதிக்க விடலாம். நல்லா வெண்டைக்காய் உங்களுக்கு வெந்து வந்துடும். ஏற்கனவே வதக்குனதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ இது கொதிச்சிட்ருக்கா, இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் இது மாதிரி தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே சுண்டி வந்திருக்கும். இடையிலேயே நீங்கள் அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா தண்ணி ரொம்ப கம்மியாக ஊற்றிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடி பிடிச்சிடும். நான் ஊற்றின தண்ணிக்கு 15 நிமிஷம் கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் தண்ணி சப்போஸ் கம்மியாக ஊற்றிருந்தீங்க அப்படின்னா இடையில ஒருத்தரை திறந்து பார்த்துக்கோங்க. நல்லா பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சுண்டிடுச்சு. வெண்டைக்காயும் நல்லா வதங்கிடுச்சு. குழம்பு நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி
இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சுட சுட சாதம் வச்சு இந்த வெண்டைக்காய் கிரேவி போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான டேஸ்டான அசத்தலான வெண்டைக்காய் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.